கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கர்த்தர் இயேசுவின் பாடுகள், அவருடைய சிலுவை மரணம் பற்றி நாங்கள் தியானித்த நாம், அவர் சொன்னபடி 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்ததை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும்படி ஞாயிறு தினமாகிய இன்று நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக வாசிப்போம். மாற்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வரைக்கும். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, மேசியா அரசராக யூத மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் வேளை வந்தது. சகரியா என்ற தீர்க்கதரிசி முன்னுரைத்தபடி ஒரு கழுதை குட்டியின் மீது பவனி சென்று அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டுமல்லவா? அது என்ன தீர்க்க தரிசனம்? அதையும் நாம் ஒரு விசை பார்ப்போம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி, கம்பீரி. இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாக மரியின் மேலும், கழுதை குட்டியாய மரியின் மேலும் ஏறி இருக்கிறவருமாய் இருக்கிறார். ஆம், ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதற்காகவே இந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு, இந்த உலகத்திலே பிறப்பதற்கு 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறுகிறது. இதற்காகத்தான் அவர் பெத்தானியாவில் இருக்கிற பெத்பகேவுக்கு அவர் தம்முடைய சீஷர்களில் 2 அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார்? மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை குறித்து யாரும் உங்களிடத்திலே கேட்டால், விசாரித்தால், ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் பல சந்தர்ப்பங்களிலே நீங்கள் கேட்டிருப்பீங்க, தேவதூதுகளை கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த வார்த்தை மூலமாக இன்றைய நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? இதுதான் நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்த்திருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இங்கே ஒரு ஆளுகையையும் அதிகாரத்தையும் காண முடிகிறது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே அவர்கள் சென்று அந்த கழுதை குட்டியை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். கர்த்தர் இயேசு அதன் மேல் ஏறி போனார். மேலும் இங்கு எழுதப்பட்டிருக்க, மேலும் பலர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை உடைத்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருப்பதை மார்க்கு சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் 7 தொடக்கம் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். பிரியமான பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியங்கள் ஊடாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் எதை பேச விரும்புகிறார் என்பதைத்தான் இன்றைய நாளிலும் மீண்டும் மீண்டும் நாம் சிந்திக்க வேண்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் எல்லாமே கர்த்தர் இயேசு ஒருவருக்கே உரியது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகின்றார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டுகிறார். நாம் காணும் இந்த பவனியிலே சீஷர்கள், ஜனங்கள் எல்லாருடைய ஆர்ப்பரிப்பும் வரவேற்புகளும் மரியாதையும் கழுதை குட்டியிலே ஏறியிருக்கும் இயேசுவுக்கே அன்றி கழுதை குட்டிக்கு அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிகளாகவோ அல்லது தேவ ஊழியராகவோ இருந்தாலும் நாம் அனைவரும் கர்த்தர் இயேசுவை சுமந்து செல்லுகின்ற கழுதை குட்டிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கழுதைக்கு ஏதாவது மேன்மை இருக்குதா? சிந்தித்து பாருங்க. கழுதை கிட்ட போயிட்டு நீங்க ஒரு நாய், பூனை, உங்களுடைய செல்ல பிராணிகளை தடவுற மாதிரி கிட்டல போய் தடவுவீங்களா? சிந்தித்து பாருங்க. அதில் ஏதாவது ஒரு அழகை காண்றீங்களா? ஐயோ அழகான கழுதைக்குட்டி என்று பார்க்குறீங்களா? அதுன்ற நடையில கூட அழகு இருக்குதா? இல்லை. அது அந்த முட்டுக்கால் முட்டி 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 தான் நடக்கும் கால். அந்த நடையில கூட ஒரு கழுதைக்கு அந்த அழகு கிடையாது. அருமையானவர்களே, சரி, அதனுடைய குரல் தான் பார்ப்போம் என்று பார்த்தால் அது கத்தத்தொயினா பயந்து ஓடினுங்கள், பிள்ளைகள் கூட குழந்தைகள் கூட அழுங்கள். அதனுடைய குரலும் அப்படித்தான். அது ஒரு செல்ல பிராணி என்று வீட்டில் கொண்டே நீங்க யாராவது வளர்ப்பீங்களா? இல்லை. நம்முடைய நாட்டில் இதை பார்க்கலாம். எப்படி என்றால், இந்த சலவை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அந்த அந்த ஊத்த அழுக்கு உடுப்புகளை சுமந்து செல்லுவதற்கு இந்த கழுதையைத்தான் பாவிப்பாங்க. பெரிய கட்டி அதனுடைய தோளில் தூக்கி போட்டு விடுவாங்க. அது சுமந்து கொண்டு போகும் ஆத்தங்கரைக்கு நோக்கி அது துவைக்கிறதுக்கு. பின்ன இப்படியாகத்தான் அருமையானவர்களே இந்த கழுதையுடைய நிலைமை. இங்கே நாங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே சொல்லுவது என்ன? இதுவே நம் ஒவ்வொருவருடைய மேன்மை. புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தரை சுமக்கின்ற பிள்ளைகள், அதாவது கழுதை குட்டியின் மேன்மை இதுதான். இப்படி இருக்க வாசிப்போம். எபேசியரிலே 1ஆம் அதிகாரம் 5ஐயும் 6ஐயும் வாசிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமென்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நாம் யார்? நாம் அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு மாம்சமான எவரும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியரிலே 1 அதிகாரம் 27 தொடக்கம் 29 வரைக்கும் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் வாசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும், உங்கள் ஊழியத்திலும் கூட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் என்பதே உங்கள் வாஞ்சியாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த காலங்களிலே பாருங்க, வேதனைக்குரிய சம்பவம் தான். தங்களுடைய பெயருக்கு முன்பாக இன்றைக்கு ரெவரண்ட் என்று போடுவார்கள். என்ன வணக்கத்துக்குரியவர் என்றது அர்த்தம். பிஷப் என்று போடுவாங்க, இன்னமாக தந்தை என்று போடுவாங்க, சீனியர் பாஸ்டர் என்று சொல்லி போடுவாங்க. சொல்லுவாங்க பெரிய பாஸ்டர் வாரர் என்றெல்லாம் போடுவாங்க. வேதத்தில் எங்க இருக்குது? இது எல்லாம் மனுஷரினாலே உருவாக்கப்பட்டது. பாருங்க, இதெல்லாம் இவை எல்லாவற்றையும் போட வேண்டும் என்பதிலே இன்றைக்கு அவர்கள் கருத்தாயிருப்பாங்க. ஏனென்று சொன்னால், ஜனங்கள் தங்களை மதிக்க வேண்டும், தங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவருடைய இருதயம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. அருமையானவர்களே, நாம் கழுதை குட்டிதான் என்று சொல்லி நினைத்தால் இவைகளை நாம் நமக்கு முன்பாக மேன்மைப்படுத்த மாட்டோம். இந்த காலத்திலே இது மறுக்க முடியாத உண்மையா இருக்கிறது. அருமையானவர்களே, இல்லை என்று சொல்ல முடியாது. அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நம்முடன் நெருக்கமாக புழங்கிய ஒரு பாஸ்டர், நம்மோடு நெருக்கமாக இருந்தவர் ஒரு பாஸ்டர், திடீரென அவர் தன்னை பிஷப்பாக அறிமுகம் செய்தார். ஆகவே அவருடன் நாம் பழகிய முறையிலே நாம் அவரிடம் கேட்டோம், இது தேவைதானா பாஸ்டர் என்று கேட்டோம். கேட்ட நேரத்தில் அவரும் நம்மை பார்த்து சொன்னார், ஏன் உமக்கு இதை பார்த்து பொறாமையா இருக்கிறதா என்று கேட்டார். பின்ன நான் சொன்னேன், பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குதுல? உலகத்தின் குப்பையை பார்த்து யாரும் பொறாமப்பட முடியுமா? ஐயோ, இவன் இவ்வளவு குப்பை வச்சிருக்கிறானே என்று சொல்லி பொறாமப்பட முடியுமா என்று கேட்டு, அதோடு அவர் தம்முடைய தொடர்பையே துண்டித்துக் கொண்டார். அருமையானவர்களே, இதுதான் இன்றைய பரிதாப நிலை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வீண் புகழ்ச்சியை நாங்கள் விரும்பக்கூடாது என்று சொல்லி வேதத்திலே, கர்த்தருடைய வேதத்திலே கலாத்தியர் 5 அதிகாரம் 26வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை கவனியுங்க. இன்னுமாக, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை பெற பண்ணும் என்று தாவீதின் சங்கீதம் 115:1 தேவ மனுஷன் பாடுகிறதை நாங்கள் கவனிங்க. கர்த்தர் இயேசு சொல்லுவதையும் வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 44வது வசனம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், ஒருவரால் ஒருவர்
ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் இயேசுவை பின்பற்றி செல்லுவதாலே இன்றைக்கு மற்றவர்களின் பாராட்டுதலும் புகழ்ச்சியும் உறவுகளும் கூட இன்றைக்கு இல்லாமல் போய்விடுமே என்று சிலர் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை தூரமாய் வைத்துக் கொள்ளுகிறார்கள். தங்களுடைய மத வழிபாடுகளை கூட விட்டுவிட மனமற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எங்களை பகைப்பார்கள், எங்களோடு உறவை முறித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி. இது எல்லோரும் அறிந்த உண்மை. கர்த்தர் இயேசுவை பின்பற்றுவதால் மனுஷரால் வரும் நிந்தைகள், பாடுகள் போன்றவற்றை சகிக்க இன்றைக்கு அவர்கள் விரும்பாமல், அவர்கள் என்ன சொல்லுவார்களோ, என்ன நினைப்பார்களோ, அவர்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று தடுமாற்றமும் பயமும் அவர்கள் அடைந்து காணப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் மெய்யான ரட்சிப்பை பெற முடியாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தரால் வரும் அந்த மகிமையை விட மனுஷரால் வருகின்ற அந்த மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வெளிப்படையாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக அங்கே காணப்படலாம். ரட்சிக்கப்பட்டவர்களாக ஒரு விசுவாசியாக காணப்பட்டாலும் உண்மை என்னவென்றால் அவர்களில் உண்மையிலே விசுவாசம் இல்லை என்பதுதான். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து அந்த 44வது வசனத்தில், யோவான் 5:44 தொடர்ந்து 45வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள். அங்கே பார்க்கும் பொழுது அதன் மூலமாக என்ன வெளிப்படுகிறது? இன்றைக்கு சிலர் பாருங்கள், கர்த்தர் கர்த்தர், ஆண்டவர் ஆண்டவர், இயேசு இயேசு என்று சொல்லி தங்களுடைய வாயினாலே ஒரு சொல்ல போனால், சாதாரண வார்த்தையில் சொல்ல போனால், ஒரு தேன் ஒழுகும்படியாக அவர்கள் பேசுவார்கள். இது பலர் இருக்கிறார்கள். கர்த்தர் இயேசுவுக்கோ அவருடைய வார்த்தைக்கோ அவர்கள் உரிய கனத்தையும் மகிமையையும் அங்கே கொடுப்பது இல்லை. பாருங்க, சிலர் சொல்லுவார்கள், இது எங்கள் திருச்சபையின் சட்டம், இது எங்களுடைய சபை தலைவருடைய சட்டம், இது போப் சொன்ன சட்டம் என்று சொல்லி வாதாடுவாங்க. ஒரு காரியத்தை சொன்ன, சத்தியத்தை சொன்னா அவர்கள் இப்படி வாதாடுவார்கள். யூதர்கள் பாருங்க என்ன செய்தாங்க. யூதர்கள் என்ன செய்தாங்க? அவர்கள் மோசேயை உயர்த்தி பிடித்தார்கள், மெசியாவையோ தள்ளிவிட்டார்கள். பார்த்தீர்களா? பாரம்பரியங்களை அணைத்துக் கொண்டார்கள், வேத வாக்கியங்களை தள்ளிவிட்டார்கள், தேவனுடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டார்கள். ஒன்றை இந்த வேளையிலே சுட்டி காட்டி தொடர விரும்புகிறேன். நாம் யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்க. பாஸ்டருக்கா, அல்ல சீனியர் பாஸ்டருக்கா, அல்லது பிஷப்புக்கா? சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் மரியாளுக்கா, பேதுருவை ராயப்பர் என்று சொல்லுவார்கள், ராயப்பருக்கா? பவுலை முடியப்பர் என்று சொல்லுவார்கள், ஸ்டெபானை முடியப்பர் என்று சொல்லுவார்கள், முடியப்பருக்கா? அல்லது கபிரியல் தூதனுக்கா, மிகாவேல் தூதனுக்கா, அல்லது மார்ட்டின் லூதருக்கா, அல்லது குழந்தை இயேசுவுக்கா, அல்லது அந்தோனியாருக்கா, அல்லது சொல்ல போனால், பொதுப்படையா சொல்ல போனார், இன்றைக்கு புனிதர்கள் என்று ஏற்படுத்தி ஏராளம் வச்சிருக்கிறார்களே அந்த புனிதர்களுக்கா, அல்லது ஒரு
ஆலயத்தின் சுவாமி என்று சொல்வாள். சுவாமிக்கா? தயவு செய்து பண்ணிவிடுங்க. அல்லது தந்தை என்று அழைக்கப்படுவர்களுக்கா, அல்லது தீர்க்கதரிசிகளுக்கா, அல்லது சுவிசேஷகருக்கா? இல்லை, இல்லை அருமையானவர்களே. ஒரே ஒருவருக்கு மட்டும் அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் சொன்ன வசனமே அவர்களை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் என்று சொன்னவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே கணக்கொப்புவிக்கிறவருக்கு பயப்பட வேண்டும். அவருக்குத்தான் சகல கனமும் துதியும் மகிமையும் செலுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷருடைய பாராட்டுகளையும் அவர்களது புகழ்ச்சிகளையும் விரும்பாமல் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடுங்க. தானியேல் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். ஆம், இது என் வல்லமையின், வாசிச்சு பாருங்க அதில் வர்ற வார்த்தைகளை, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன். நான், என் பராக்கிரமம், என் மகிமை என்று அந்த நேபுகாத் நேச்சாருடைய வாயிலிருந்து அந்த வருகிற வார்த்தைகள் இருக்கும் பொழுதே, அந்த வார்த்தைகள் வாயிலே இருக்கும் பொழுதே தேவனுடைய நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்? அவன் தேவனை மகிமைப்படுத்தவில்லை, தன்னையே தேவனாக்கி கொண்டான் என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 21 தொடக்கம் 23 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 21 தொடக்கம் 23 வரைக்கும். ஆம், ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தமல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்திலே வீற்றிருந்து அங்கே பேசுகின்றான். எங்கே? அந்த ஜனங்களுக்கும் அரண்மனை பிரதானிகள் எல்லாருக்கும் முன்பாக பெரிய லெக்சர் அடிக்கிறார். பெரிய கட்டளைகள் பேசுறது, சில பேசுவோம். அப்ப எல்லாரும் என்ன செய்வாங்க? ராஜா பேசுறார் என்று சொல்லி எல்லாரும் மிகவும் பணிவாக கேட்டுக்கொண்டு இருந்துட்டு பாருங்க, அவர்கள் எல்லாரும் கேட்டுட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? இது மனித சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம். என்ன விதமாக அந்த ராஜாவுக்கு ஒரு புகழ்ச்சியை செலுத்துறாங்க பாருங்க. இது தேவ சத்தம் என்று சொல்லி அங்க ராஜாவுக்கு மகிமையை உண்டு பண்ணுகிறார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வெறி பிடித்தவர்கள் போல கத்துகிறார்களாம். அருமையானவர்களே, அவர்கள் தெய்வீக மேன்மையை குறித்த வார்த்தையை அங்கே சொன்ன பொழுது ராஜா என்ன செய்திருக்க வேண்டும்? அதை தடை செய்திருக்க வேண்டும். இது நான் பேசுகிறேன், இது தேவ சத்தம் அல்ல, இது நான் பேசுகின்றேன் என்று சொல்லி அவன் சொல்லியிருக்க வேண்டும். அவன் அதை தடை செய்யவில்லை, அதை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். தேவனுக்கு மகிமையை அவன் செலுத்தவும் இல்லை. பத்திரம் தேவன் பேசி இருந்தார் என்றால் அது தேவனுக்கு மகிமை, அது ஆண்டவர் தான் பேசினார், தேவன் தான் பேசினார் என்று தேவனுக்குரிய மகிமையை நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்லி அவர்களை சொல்லியிருக்க வேண்டும். ஆகவே அவன் தேவனுக்கு உரிய மகிமையை செலுத்த தவறியதினாலே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்தி செத்தான் என்று சொல்லி நாங்கள் காண்கின்றோம். இது கிறிஸ்துக்கு பின் 44ஆம் ஆண்டிலே நடைபெற்ற சம்பவம். சரி, யூதர்களை மனமகிழ்ச்சி அடைய செய்வதற்காகவும்
அவர்களால் தான் புகழப்பட வேண்டும் என்பதற்காகவும் யாக்கோபை கொலை செய்தவன் தான் இந்த ஏரோது ராஜா. பின்ன அப்படியாக கொலை செய்தவன் பாருங்க, சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே தள்ள வல்லவராலே அழிக்கப்பட்டான். பார்த்தீர்களா? ஏரோது தான் எதை விதைத்தானோ அதை அறுத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனும் கர்த்தருமாகிய இயேசுவுக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். நாம் அவரை சுமந்து செல்லுகிற கழுதை குட்டிகள் தான் என்பதை மீண்டும் மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறேன். நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யலாம், பெரிய காரியங்களை செய்யலாம், மறுப்பதற்கு இல்லை. அவ்விதமாக அவர் பெரிய காரியங்களை செய்யும் பொழுது மனுஷர்கள் நம்மை புகழவும் நம்மை உயர்த்தி பேசவும் வேண்டுமென நாம் விரும்புகிறோம் அல்லவா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதை எதிர்பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கு பெரும்பாலான காரியங்கள் இப்படித்தான் நடைபெறுகின்றது. அற்புத சுகமளிக்கும் ஆராதனை என்று பெயர் சூட்டுவார்கள், விடுதலை ஆராதனை என்று பெயர் சூட்டுவார்கள். இதெல்லாம் மனுஷராலே சூட்டப்படுகிற பெயர்கள். சூட்டி இன்றைக்கு கர்த்தர் சுகமளிக்கிறார், பிசாசுகள் துரத்தப்படுகிறது, இப்படி சொல்லிக் கொண்டு என்ன செய்வார்கள்? வீடியோ எடுத்து மீடியாக்கள் மூலமாக விளம்பரம் செய்வார்கள். இது என்ன காரணம்? மனுஷருடைய மகிமையை அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், மனுஷருடைய மகிமையை எதிர்பார்க்கிறார்கள். இது ஆபத்து, ஆபத்து. இன்று வரை இப்படிப்பட்டவர்கள் மேல் நியாய தீர்ப்பு இறங்காமல் இருக்கிறதென்றால் அது தேவனுடைய மகா கிருபை. ஆகவே நீங்கள் மனம் திரும்பி மனுஷருக்கு அங்கே மகிமை செலுத்துவதை விட்டு தேவனுக்கே மாத்திரம் நீங்கள் மகிமை சென்றடைய நீங்கள் செயல்பட வேண்டும். இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இதுவரைக்கும் ஒன்றும் நடைபெறவில்லை, தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று நினைக்க வேண்டாம். அது அவருடைய கிருபை உங்களை காத்திருக்கிறது. இன்றைக்கு அவர் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். மனுஷருக்கு உங்களை மறைத்து தேவனுக்கு மாத்திரம் மகிமை சென்றடைய செயல்படுங்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்று நினையுங்கள். ஆகவே இவ்விதமான சம்பவங்களை வீடியோக்கள் எடுத்து மீடியாக்களிலே போடுவதை நிறுத்துங்க. இவையெல்லாம் செய்யக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைக்கு வல்லமையுள்ள ஊழியக்காரன் என்று கூட இன்றைக்கு பிரபலியப்படுத்துவார்கள். இந்த பெயரும் விளம்பரமும் தேவைதானா? சிந்தித்து பாருங்க. வல்லமையுள்ள ஊழியக்காரன் ஒருவர் உண்டுதான், மறுப்பதற்கில்லை. யார் அவர் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறோம், அவரை அறிமுகப்படுத்துகிறோம். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்றபடி மற்றவர்கள் எல்லாரும் அவரை சுமக்கிற கழுதை குட்டிகள். கவனியுங்க, சிறைச்சாலையிலே இருந்த யோசேப்பு என்ற வாலிபன் பார்வனுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறான். இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், விஷயத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட பொழுது அங்கே பார்வோன் அவனை நோக்கி, நீ ஒரு சொற்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். சொன்ன பொழுது யோசேப்பு அதற்கு என்ன மறுமொழி சொன்னான் ராஜாவுக்கு? நான் அல்ல ராஜாவே, நான் அல்ல, தேவனே உமக்கு மங்களகரமான உத்தரவு அருளுவார் என்று சொல்லி அங்கே சொன்னதை ஆதியாகமம் 41 அதிகாரத்திலே 15வது வசனம் 16வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்க. அருமையானவர்கள், பார்த்தீங்களா? தேவாலயத்திலே
அலங்கார வாசல் எனப்பட்ட இடத்திலே இருந்த ஒரு சப்பானியை அப்போஸ்தலராகிய பேதுருவும் அப்போஸ்தலராகிய யோவானும் குணமாக்கிய போது, அங்கே குணமாக்கப்பட்ட மனுஷனிடத்திலும் அப்போஸ்தலராகிய பேதுரு அப்போஸ்தலராகிய யோவானிடத்திலும் ஜனங்கள் கொண்டிருந்த கவனத்தை நீங்க அறிவீங்க. அதை முதலாவது திசை திருப்ப அங்கே பார்க்கிறார் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளிலே 3ஆம் அதிகாரம் 12ஐயும் 16ஐயும் வாசியுங்க. 12வது வசனத்தையும் 16வது வசனத்தையும். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நீங்கள் இதை குறித்து இவனுக்கு சுகம் கிடைத்தது, இந்த சப்பானி எழும்பி நடக்கிறானே என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது, நீங்கள் எங்களை பார்க்கிறீங்களே, இந்த காரியத்தை குறித்து ஆச்சரியத்தோடு எங்களை பார்க்கிறீங்களே, சொல்லுங்க. சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நீங்கள் எங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று எண்ணுகிறீர்களா? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அப்படி நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் உள்ள அந்த விசுவாசமே இவனுக்கு இந்த பெரிய சுகத்தை கொடுத்தது என்று கூறி கர்த்தர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த அப்போஸ்தலர்கள் நின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய நாமமே அங்கு மகிமைப்பட்டது. பார்த்தீர்களா அருமையானவர்களே, அடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்திலும் 15வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலராகிய பவுலும் பர்னபாவும் லீஸ்திராவிலே ஒரு சப்பானியை குணமாக்கிய போது ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தி புகழாரம் சூட்டி அவர்களை உயர்த்தினார்கள். தேவனுக்கு சமமாக உயர்த்தினார்கள். அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு உரத்த சத்தமாய் ஜனங்களை பார்த்து, மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்கள் உங்களை போன்ற மனுஷர்தானே என்று கூறி வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு மாத்திரமே மகிமையையும் கனத்தையும் செலுத்த நாம் கவனமாயிருக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு ஏறி செல்லும் கழுதை குட்டியாகவே இருக்க நாம் விரும்புவோம். நம் அனைவரினதுடைய ஜீவியத்திலும் நம்முடைய ஊழியத்திலும் கர்த்தர் இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் இயேசுவுக்கே உரியது. ஆமென்.